சென்னை குருஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி மற்றும் தேசிய மீனவர் சங்கம் சார்பில் முத்து சிப்பிகள் 3 என்ற நிகழ்வு கம்பன் கலையரங்கில் நடைபெற்றதில் சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சென்னையில் உள்ள குருஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி, புதுச்சேரி உயர்கல்வி மன்றம் மற்றும் தேசிய மீனவர் சங்கம் ஆகியவை இணைந்து புதுவையில் முத்து சிப்பிகள் 3 என்ற நிகழ்ச்சியை நடத்தினர். கம்பன் கலையரங்கில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் 9,000 மீனவ சமூக மாணவர்கள் மற்றும் பிற வழியில் பாதிக்கக்கூடிய பிரிவு மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு அரசாங்க தேர்வுகள், உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்த தொழில் வழிகாட்டுதல் மற்றும் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி சுப்பிரமணியன் வரவேற்க குருஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமியின் இணை இயக்குநர் ஹேமகுமார் மத்திய அரசு மற்றும் அகில இந்திய பணிகள் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கமளித்தார். தமிழக அரசின் அதிகாரி ராம்நாத் மாநில அரசு பணிகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து விளக்கமளித்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. சிறப்பு விருந்தினர்களாக சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி வாசுகி, தமிழ்நாடு மாநில சட்ட ஆணைய உறுப்பினர் தீனதயாளன், பாண்டிச்சேரி பல்கலைக்கழக முன்னாள் இயக்குநர் ராமதாஸ் மற்றும் தேசிய மீனவர் சங்கத்தின் செயல் தலைவர் பிரபாகரன், புதுச்சேரியை சுற்றியுள்ள சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் துணை காவல் கண்காணிப்பாளர் நித்யானந்தன் நன்றியை தெரிவித்து குருஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் கல்வி உதவித்தொகை தேர்வு நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை குருஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் வாசுகி, வினோதினி உட்பட நிர்வாகிகள் பலர் செய்திருந்தனர்.